guys, நான் உங்கள் திவித். இன்றைக்கி நம்ம கேமில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, 2 மாதம் கணக்காச்சு என்ன வீடியோ போடாமல் இருக்கேன்னு. அதுலேயும் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருந்துச்சு ஸ்கூலில். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நார்மலாக போயிட்டுருக்கு. வீட்டில் எடுக்கவும் டைம் இல்லை. ஸோ அதனால தான் அப்புறம் நாமளும் விளையாடிட்டு தான் இருந்தேன். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் நம்மளுக்கு போச்சு. அதுவும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணல எதுவும் எடுக்கலை. இந்த ஜிராயா வந்துச்சு, அது நமக்கு டாப் பண்ணதெல்லாம் இன்னி டாப்பாக பண்ணிக்கிறோம். அது ஒன்று பண்ணோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தான் ஆஃபர் விட்ருக்காங்க, இது எடுக்கலான் இருக்கேன். அது உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணுறேன், இப்போதைக்கு வேணாம். ஓகேவா, அதான் சொல்லிட்டேன் ஏன் ரீசன்னு. ஓகே, அவங்க மேட்சுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் 1v4 போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்க முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் தம்பியாவோ பையனாவோ இல்லை நினச்சி கூட பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா பையனாக நினச்சி ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கேம் பிளே அழகாக பார்க்கலாம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போயும் சொல்கிறேன், சாரி காய்ஸ், வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் டெய்லி வரும். அதுவும் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு வேறு போயிடுது. ஸோ அதனால் அப்லோட் பண்ணுறதில்ல. இனிமேல் டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன். அப்பாடா, இந்த மேட்சை தாங்க ஆக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா இதுலேயும்? அப்படின்னா போச்சு. எல்லாம் இந்த நம்பரை கூட தெரிஞ்சு வச்சுட்டே வராங்க, விளையாடவே முடிய மாட்டேங்குது. இந்த கிராஃப்டாண்டே இதுதான். இதெல்லாம் இந்த ஆக் நம்பரை யூடியூப்பில் பார்த்து வந்துடுறாங்கலாம், போட்டு எழுக்கிறாங்கலாம். இந்த டைமாச்சும் ஹேக்கரே இல்லாமல் வரணும். இல்லை ஆக் யூஸ் பண்ணுறதுனால அதே இது ஆக் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தனாலே எல்லாம் ஆக் யூஸ் பண்ணுறாங்க. என்னங்க அவன் அடிக்கவும் மாட்டேன், துள்ளிட்டே இருக்கான். டேய் எடை விட்றா. போச்சு, நெட்டு கட்டிடுச்சு. போச்சு அவ்வளோதான், முடிஞ்சு. ட்ரிபிள் 9 வேறு அடிக்கடி போயிடுது, பயமாக இருக்குது. அட வழியை விடுங்கடா. அவன் ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு. யார்கிட்ட வந்து பாரு. அடி எவன்டா 2 பேர் அடிக்கிறது? அம்சம் இருங்கடா, சார் இல்லை மூச்சு வாங்க விடுங்க. இப்போ வாங்கடா. 2 பேரும் எனக்கே குறி வைக்கிறாங்க, இருங்க. அமகீரில் ஆங்க ஏதாச்சும் பயமாக இருக்குது. உங்களோட ஃபஸ்ட் ஷார்ட் ரேஞ்சை போய் முடிச்சு விட்ருவோம். ஐயோ, நெட்டு வேறு கட் ஆகிடுதே. உள்ளடா க்ளோவாலே போச்சு. ஒரே நிமிஷங்க, நெட்டு மட்டும் கரெக்டாக. இப்போ வந்துடுச்சு. இப்போ எங்கே இருக்காங்க? அடா, 1 டேப்பே இல்லை மாட்டேங்குது. ஷார்ட் ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். எங்கள் ஷார்ட் ரேஞ்சே போய்டுவோம். ஒருத்தர் நடிச்சிட்டான். அவன் கிராஃப்ட்லான்னு பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாடா, அப்படியே அடித்தாச்சு. இப்போ என்னன்னா, நான் வந்து ஷார்ட் கன்னை தான் வந்து ஆடுவேன். இந்த ஸ்பேர் கன்லேயே எனக்கு வரவே வராது. இப்போ தான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தனால்தான் இப்போ அடிக்க முடியுது. அவன் அந்த கக்காசி மாதிரி இருக்க அவன் பாட்டுங்க, அவன் அடிக்கிறது கில் எடுக்க ஓடுறான். அவன் பாருங்க, கில் அடிக்க ஓடுறான். அட, எனக்கு தான்டா கில்லு இருக்குடா. டேய், பண்ண முடிச்சிடலாமா? என்னங்க 2 பேர் சுற்றி வச்சு அழைச்சிட்டாங்க. போங்க. இவன் இந்த சமயத்தில் வெளியே வர பண்ணா போல. அவசரப்பட்டமோ? சரி இருங்க, பொறுமையாக விளாடுவோம்.
அட என்னடா பண்ணுற, ஃபஸ்ட் டைம் அடிக்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ பாருங்க வாங்குவான் பாருங்க. இப்போ ஒரே நிமிஷம் காய்ஸ், அங்கே பாருங்கள் ட்ரிபிள் நைன் தான் போயிட்டு எனக்கு நெட்டு மட்டும் நிமிஷம் கரெக்ட் பண்ணி வந்துடுறேங்க. ஓகே கரெக்ட் பண்ணியாச்சு, மேட்சும் முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் உஷாராக தான் ஆடணும். அந்த சாஃப்ட்வேர் செட் அடிச்சிடணும் பார்க்க போனோம். கொஞ்சம் உஷாராக லாங் இருந்தாலும் இவன் அவனை பொறுமையாக என்ன அடிக்க வராங்க. ஃபஸ்ட்டு அவன் பொறுமையாக ஆடுறான். ஃபஸ்ட்டு என்னை முடிச்சிடலாம், நீ சாஃப்ட்வேர் செட்டே வரான். இவன் என்னங்க ஓடிப்படி உட்காந்துக்கலாம். சும்மா அதை அடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு மட்டும் மாற்றிட்டு இருக்கான். எல்லாம் ஆக்டெலாம் இருக்குது, எவன் யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. எப்படி இந்த மேட்ச் யாரும் யூஸ் பண்ணல, அதே பெரிய விஷயம். வந்துட்டு கொஞ்சம் சூடாக தான் விளாடணும். கொஞ்சம் லாங் போயிடலாம். பாருங்க ஷார்டேஜ் வருவான் பாருங்க. பின்னாடி போக மாதிரி போய் அப்படியே சுட்டுருணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. எனக்கு வர அந்த திரும்ப முடிய மாட்டேங்குது டக்கு டக்குன்னு, அதனாலே டக்குன்னு மண்டியில் அடிச்சிட்றாங்க. இது வேறு நெட்டு வேறு கட்ட எடுத்து போச்சு. ட்ரிபிள் நைன் அவ்வளோதான் முடிஞ்சு, ட்ரிபிள் நைன் போனாலும் முடிஞ்சு. ஏங்க ஒரு நெட்டை மட்டும் கரெக்டாக எங்கள் ஹாஸ்பிட்டல் பண்ணிடுறேன் எங்கள் அக்கா ஃபோன். ஓகே காய்ஸ், அது எங்கள் அம்மா ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான். இப்போயும் கிடைக்காது, ஏன்னா எங்கள் அம்மா லாங்கில் இருக்காங்க. ஒருத்தங்க லேட்டணும் அப்பயும். ஐயோ நெட்டையும் பக்கமாக தான் காலியாகுது. இவ்வளோ நேரம் நிற்கும் போதெல்லாம் இல்லை, பயமாக இருக்குது. ஷார்டேஜ் போவேன்ட்டு விட மாட்டேன்டா, நெட்டு கட்டான ஒன்று எங்கடாதே. டேமேஜ் வந்துச்சு, ஒரு எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளோதான் விட்டுருவனாடா. ஓ 2 பேர் தானா? என்ன அத்தனை மேட்சுங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸியாஸ் மாற்றோம் கொஞ்சம் நேரம். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸையும் எடுத்துடலான் இருக்கேன். அப்படியே ஓடி ட்ரெஸ் மாற்றலாம். இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காது எனக்கு. ஃபஸ்ட்டாக தான் மாற்றணும். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எதுதோ வருது. சூப்பராக இருக்கு. எங்கடா இருக்கான்? எங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி பார்ப்போம். தம்பி ஆஃப்லைனா? அடிக்கலாமா வேணாமா? சரி வா வரட்டும். ஆஃப்லைன் ஆகிடுச்சு போலக்கான் நெட்டு. எனக்கும் அதே தான் இருந்தா எர்றாடே. அப்பாடா அடிச்சிட்டேன். எத்தனை மேட்ச் தான் இருக்குது? ஃபைனல் அவ்வளோதான். வந்தாச்சு கைஸ். ஆஃப்லைன் போயிட்டான். அப்புறம் காய்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சாதீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். நம்ம அடுத்த டைம் வந்து ரேங்க்கில் விளாட்லாம். இன்னொரு விஷயம் இருக்குது, நாம் இதை இப்போ இந்த வீடியோமே எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். எடுக்கலாமா வேணாமா? சரி எடுத்துடலாம் இருங்க. ஓகே காய்ஸ், நாம் இதே 10 நிமிஷம் ஆகிடுச்சு இந்த வீடியோவே. நான் வந்து அந்த இது வாங்க தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய் டாட்டா, see you.